குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சாபத். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அறிமுகத்திற்காக நான் சுரேஷ் எனக்கு நன்றி செலுத்துகிறேன். தகுதி இல்லாத ஒருவனை ஆண்டவர் உயர்த்தி தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சத்தியத்தை பேசும்படியாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகையால் பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி இருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் அவைகளில் ஒன்றாகிலை போலும் உடுத்துகிறதும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தை வாசிக்கும்போது நிறைய காரியங்கள் போயிட்டு வந்துச்சு. கடந்த வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டல் போனோம். இன்னும் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு தான் சுற்றிட்டுருக்கோம். போன வெள்ளிக்கிழமை எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போனோம். கொடுக்குறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. முழுங்க முடியல. ஒரு ட்ராப் தண்ணி கொடுத்தா கூட இருமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு, மூச்சு திணறல் இருந்துச்சு. அவசரமாக வெள்ளிக்கிழமை நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். கர்த்தர் இம்மட்டும் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்போ தான் யோசித்தேன், நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அப்படி சுத்த கிருபை. டாக்டர் நேற்றுக்கு பார்த்துட்டு திங்கள் செவ்வாய்க்கிழமையில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஆனால் சாப்பாடு டியூப்பில் தான் போகணும், கொஞ்சம் நாளைக்கு அது கொடுங்க, அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் தினமும் வண்டியில் போகும்போது வரும்போது யோசிப்பேன். நைட் நேரத்தில் பெருந்துறையிலேருந்து வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். லாரி டயர் இருக்கும், நான் இங்கே வருவேன், டயர் பார்த்துட்டே தான் ஓட்டுவேன். லைட் இருக்காது வண்டியில் பாதி. நான் போகிறது வர்றது மெதுவாகவும் ஓட்ட மாட்டேன். அந்த வண்டியிலே 70 போவேன் நான், எங்கள் அப்பா வண்டியிலே. சீக்கிரம் போகணும், சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு பயணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து இதுவரைக்கும் காத்து நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போனாராம். அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்க நேரம் வந்தது. நேரம் வரும்போது மேலே நிற்கிறாரு. அவர் டேபிளில் ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முட்டாள் அப்படின்னு எழுதிருந்துச்சான். ஒரு தடவை மாத்திரம் எழுதலை, அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதி வச்சுருந்துச்சான். ஃபூல் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தான். பாஸ்டர் அதை திறந்து பார்த்தாராம். இவர் நல்லாவே தெரியும், யாரோ இவரை பிடிக்காமல் எழுதி வச்சுருக்காங்க டேபிள் மேலே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. பிரசங்கம் பண்ணணும், இதை படிச்சுட்டு யார் மேலேயும் கோவப்பட முடியாது, யாரையும் திட்ட முடியாது, யார் எழுதுனான்னு கேட்கவும் முடியாது. அவர் சொன்னாராம், எனக்கு எப்பொழுதும் லெட்டர் வரும், அந்த லெட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன எழுதணுமோ எழுதியிருப்பாங்க, ஆனால் கீழே பேர் எழுத மறந்துடுவாங்க. ஆனால் இந்த லெட்டர் வெரி ஸ்பெஷல், யார் எழுதுனான்னு போட்டிருக்காங்க, ஆனால் என்ன எழுதுறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கி அநேக நேரங்களிலே நாம் என்ன எழுதுகிறோம், என்ன வரைகிறோம், யாருக்கு எழுதுகிறோம் என்று சொல்வதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களானும் ஞானவான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். பட் இன் சம் பாயிண்ட் we come and decide that I am a fool. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் எப்படி நினைக்கணுமா? நான் ஒரு முட்டாள். நான் எப்போ நினைக்கிறேனோ கர்த்தர் நம்மோடு பேசுவார். தேவன் நேசிக்கிற ஆண்டவரே, சமூகத்தில் நிற்கிறோம். ஞானவான்கள் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் முட்டாள்களாக இருக்கிறோம். வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, வேதத்தை கற்றிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் சுவாமி. நம்முடைய வல்லமையில் கரத்தால் எங்களை தாங்கும். நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நின்றிருக்கிறேன். நம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக நாங்கள் நிற்கிறோம். என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு முட்டாள் சுவாமி. அடியனை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இங்கிருந்து போகும் பொழுது தேவன் என்னோடு பேசினார் நிச்சயத்தோடு நாங்கள் போக கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே இந்த பாவியினுடைய வாயிலிருந்து வரும் பொழுது அது பரிசுத்தமான வார்த்தைகளாக வர கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு மற்றும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோட நிறைய கேள்விகளோடு இருந்துச்சு போன வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யார் டிவைன் சர்வீஸில் பேசுறது அப்படின்னு சொல்லியே ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. நான் பேசுகிறதா இல்லை டாக்டர் ஜான் வில்லியம் பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. மற்ற ப்ரோக்ராம் எல்லாமே டிசைட் ஆகிடுச்சு. யார் பாட்டு பாடுறா, யார் சாபத் ஸ்கூல் எடுக்கிறா, யார் சாபத் சர்வீஸில் பங்கெடுக்க போகிறா, எல்லாம் டிசைட் ஆகிடுச்சு. 2 பேரும் சரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஏதோ தோணுச்சு, ஆனால் நீங்கள் வெஸ்பஸ் எடுத்துருங்க, நான் டிவைஸ் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை யாரோ வாசிங்களேன். மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வாக்கியம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னான். என்னுடைய தலைப்பு என்ன சொன்னால், வாட் வில் பி தேர் ஃபார் அஸ், எனக்கு என்ன கிடைக்கும். அன்றைக்கி அட்வென்டிஸ்டில் எல்லோருமே இன்க்ளூடிங் மீ வி பிகமிங் செல்ஃபிஷ், சுயம் என்பது வந்துருச்சு. ஏதாவது ஒரு காரியத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறோம். எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே, எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, எனக்கு என்ன தரப்போகிறீங்க என்று சொல்லி அநேக கேள்விகள் நம்முடைய அட்வென்ட் திருச்சபையில் போயிட்டு இருந்துச்சு. நான் எங்கே போனாலும் ஒன்று என்கரேஜ் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் நானும் எங்கே வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கலாக வாழ்கிறோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. லேப்டாப், மேக் புக்கு, மொபைல் ஃபோன்ஸு, டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வளர்ந்துருச்சு. நிறைய சர்ச்சில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு பைபிளை, மொபைல் யூஸ் பண்ணுறாங்க பைபிள் படிக்கிறதுக்கு. பை என்கரேஜ் யூஸ் திஸ். எந்த ஃபோன்லேயாவது ஹோலி ஃபோன் எழுதியிருக்கா? எங்கே படிச்சிருக்கீங்களா? பரிசுத்தமான மொபைல் அப்படின்னு எழுதியிருக்கா? பரிசுத்தமான ஐஃபோன் அப்படின்னு எழுதியிருக்கா? பரிசுத்தமான ஐமேக் அப்படின்னு எழுதியிருக்கா? ஆனால் இதில் மட்டும்தான் என்ன இருக்குது? பரிசுத்தமான வேதாகமம். when you feel, when you touch, when you read, தேவன் பேசுகிறது என்ன பண்ண முடியும்? உணர முடியும். எப்பொழுது வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை. மோசே மேலே போயிட்டு கீழே வரும்பொழுது, மேலே ஆண்டவர்கிட்ட பேசிட்டு கீழே வரும்பொழுது மோசே யாருனாலையும் பார்க்க முடியலையாம். ஏன் தெரியுமா? மோசேகிட்ட போய் எல்லோரும் கெஞ்சினாங்களாம், மோசே கடவுள் பேச வேண்டாம், நீ பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்களாம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மோசையோட முகத்தை யாரும் பார்க்க முடியல. ஏன்? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக, தேவனுடைய பிரசன்னத்தால் மூடினவனாக, அவருடைய பிரகாசம் யாருனாலையும் பார்க்க முடியாதபடிக்கு அவனுடைய பிரகாசம் இருந்துச்சான். இன்றைக்கி நீங்கள் நானும் ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது எப்படி இருக்குது மூஞ்சி, முகம்? நீங்கள் நான் வேதாகமத்தை, ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க, 10 கற்பனை தேவனுடைய குணாதிசயம். யாரெல்லாம் 10 கற்பனை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும். ஸோ யூஸ் யுவர் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போனாலும் சொல்லுவேன். சரி, நிறைய வேதாகம வல்லுநர்களாக நாம் இருக்கிறோம். வேதாகமத்தை நீங்களும் நானும் படித்து உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன இருக்குது, நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன் என்று சொன்னால், வேதாகமத்தை படிக்கும் பொழுது வேதாகமத்தின் மூலியமாக நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் நிறைய நேரங்களிலே கேள்விகளாக கேட்கிறோம். நிறைய பைபிள் படித்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனம் சொன்னார். நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அந்த வார்த்தைக்கு வசனத்துலேருந்து பைபிள் வசனத்துலேருந்து பதில் சொன்னார். ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணாராம், விசிட் பண்ண போனாராம், ஹவுஸ் விசிட்டிங்காக போனாராம். ரொம்ப நேரம் நின்று தட்டி தட்டி பார்த்தாராம், வீட்டில் யாருமே இல்லையாம். உடனே ஒரு சின்ன நோட் பேட் எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வெறும் எழுதிட்டு வந்துட்டாராம்.
ஒரு ஓய்வு நாள் வந்துச்சு. அந்த ஓய்வு நாள் வந்தோடனே அந்த காணிக்கையில் எடுக்கும்போது அந்த கார்டு அவர் எழுதி வச்சதை அந்த கார்டு வந்துச்சான். அந்த கார்டுக்கு பின்னாடி இன்னொரு வசனம் எழுதி வச்சுருந்துச்சான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த 2 வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அவர் என்ன எழுதி வச்சுருந்தாரு, அந்த அம்மா என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன் யாராவது. இதோ நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் சரி. வெளிப்படுத்தி ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 10வது வசனம். இவர் என்ன எழுதி வச்சுருந்தாரு, வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், யாரும் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கு ரிப்ளை என்ன வந்துச்சு வாசிக்கலாமா? அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு சரி. ரிப்ளை அதான் வந்துச்சு. டைரெக்டாக சொல்ல முடியல, வசனத்துக்கு வசனம் சொல்லுகிறதை நீங்கள் நான் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்ன பண்ணிடுறோம், வசனத்தை நீங்கள் நானும் மாற்றிக்கிறோம். நான் வெளியில் போகும்போதெல்லாம் பைபிள் எப்படி வாசிப்பேன்னு சொன்னால், டக்குன்னு திறப்போம், ஒரு வசனம் வரும், வாசித்து முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், வேதாகமத்தில் நீங்கள் நானும் எப்படி வாசிக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, சூசைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணானோ. கேட்டிருப்பீங்களே இந்த கதையை. சூசைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணானோ, தூக்கு போட்டுக்கிறதுக்காக. பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பைபிளை திறந்தானோ. என்ன வசனம் வந்துச்சு, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு வந்துச்சான். இவன் பார்த்தோன்னா பகீர்னு ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, சாக போகிறேன், நீங்களே சாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னானா. சரி மூடி வச்சுருவோம். திரும்ப எடுத்தானா. இன்னொரு வசனம் வந்துச்சான், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யின்னு வந்துச்சான். நீங்கள் நானும் பைபிள் வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சங்கீத வசனம் ஜான் சொன்ன மாதிரி சங்கீதம் 23, சங்கீதம் 117, சங்கீதம் 127, சங்கீதம் 150, சங்கீதம் 100, இதெல்லாம் குட்டி குட்டி வாசனமாக இருக்கும். 3 நிமிஷத்தில் 2 நிமிஷம் இந்த வாசம் முடிச்சிடலாம். எவ்வளவு நேரம் நீங்கள் நானும் வேதாகமத்தில் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். எவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரோ அவ்வளவு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எவ்வளவு நமக்கு தெளிவு கிடைக்குதோ அவ்வளவு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் சேர முடியும். சரி, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்களான ஒரு வசனத்தை வாசித்தோம். கடைசியில் பேதுரு கேட்குற கேள்வி, எனக்கு என்ன கிடைக்கும்? அவங்க எல்லாரும் சீஷர்களை தேடும்போது எப்படி வந்தாங்க, ஆண்டவர் அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு வாசிச்சுன்னு சொன்னால், ஒருத்தர் டாக்டர் இருந்தார், ஒருத்தர் வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருந்தார், ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டர் இருந்தார். இவங்க எல்லாரும் வேறு வேறு வேலைகள் இருந்தாங்க, நல்லா சம்பாதிக்கிறவர்களாக இருந்தாங்க, ஒரு சொசைட்டியில் அல்லது சமூகத்தில் நல்ல மதிப்பு மிக்கிறவர்களாக இருந்தாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு வா அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணாங்க, விட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படி வாசனை சொன்னால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நிறைய கேள்வி நமக்குள்ளாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இது நடக்கிறது? நான் உமக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறேனே, உமக்காக நான் தசமாக கொடுக்குறேனே, உமக்காக நான் காணிக்கைகளை கொடுக்குறேனே, உமக்காக அநேகருக்கு சத்தியத்தை சொல்கிறேனே, அநேகர் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களை என்னை ஆண்டவர் அழைத்த காரணம், எப்படி அழைத்திருக்கிறான்னு வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சரி, ஒரு கேள்வி, நீங்கள் நானும் பாவியா பரிசுத்தவானா? எத்தனை பேர் பாவி நம்புகிறோம்? ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் தான் தூக்குற கையை. ஆமாம், நான் பாவி தான்யா. எத்தனை பேர் பாவி நம்புகிறோம்? சும்மா தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சரி, என்ன சொல்கிறாரு, பாவியிலும் பிரதான பாவி நான் தான். சரி, எத்தனை பேர் பரிசுத்தவான் நம்புகிறோம்? யாரும் இல்லையா? இதே கேள்வி தானே சாபிள் ஸ்கூலில் கேட்டாங்க. ஒரு வசனம் ஒன்று அழகாக சொல்லுதுன்னு தெரியுமா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். இப்போ நீங்களும் நானும் பரிசுத்தரா பாவியா? சரி, இன்னொரு கேள்வி, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம்னு நினைக்கிறோம்? நினைக்கிறவங்க மட்டும் கேட்குங்க.
யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவோம் நினைக்கிறோம்? சரி, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க? 2 பசங்க மட்டும் தான் தூக்குறாங்க, சின்ன பசங்க. எப்படி அடித்து பிடிச்சி பரலோகத்துக்கு போயிடுவேன்டா நான் அப்படின்னு. இன்றைக்கி நீங்களாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு சின்ன புறா வந்து உக்காந்துச்சு. மேலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்? இவரே என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில். இமேஜின் த சேம் திங் ஹேப்பன்ஸ் வென் யூ டேக் பேப்டிசம். நீங்கள் நானும் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்பொழுது பாவத்தில் அறிக்கிறோம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிர்ப்பிக்கிறோம். எந்திரிச்சு 3ஆவது நாள் என்ன கேட்குறோம்? நீ பாவியே பரிசுத்தவானான்னு என்ன கேட்குறோம்? நான் பாவி தான் ஆண்டவரே. எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தோம்? நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தவான். ஒரு கரை திரை அற்றவராக இருந்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி நம்ம அழைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஐ கால் யூ அண்ட் ஐ சாங்டிஃபை யூ அப்படின்றாரு. நான் உன்னை அழைத்து நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து என்ன வருது? நம்முடைய வாயிலிருந்து நான் பாவி. ஒரு பாஸ்டர் என்ன சொல்லும்போது, நீ பாவின்றதை முதல்ல மறந்துரு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், நீ பாவியை பரிசுத்தவானா அப்படின்னு கேட்டார். நான் பாவி தாங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் இருக்கிற இயேசு செத்தாருன்னு கேட்டார். நீ 365 நாளும் பாவின்னு சொன்னால் இயேசு ஏன் சாகணும்னு கேட்டார். நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு நம்புனா இயேசு ஏன் உயிரோடு இருந்துச்சான்னு கேட்டார். நீ பரலோகத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இயேசு ஏன் வந்தாருன்னு கேட்டார். இன்றைக்கி நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நான் பரிசுத்தவான். இது செல்ஃப் சாங்டிஃபிகேஷன், சுய பரிசுத்தம். நான் என்னைக்கு வரைக்கும் பரிசுத்தவான் நினைக்கிறேனோ பரிசுத்தமானதை பார்ப்பேன், பரிசுத்தமானதை படிப்பேன், பரிசுத்தமானதை யோசிப்பேன், பரிசுத்தமானதை பேசுவேன். நான் பரிசுத்தமானது பேசலை அப்படின்னு சொன்னால் நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குது? நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டதை அழைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்போது அழைத்திருக்கிறார். சொல்கிறாரு, நீங்கள் நானும் ஆண்டவருக்கு யார் அப்படின்னு சொன்னால், we are brothers and sisters. ஆமேன்னு சொல்லாமா? ஆமேன்னு தானே சொன்னேன். சத்தமாக யாரெல்லாம் தூங்குலையோ சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் தூங்குறீங்களோ சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பயும் சத்தம். நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாய் வாழும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வர்றதுக்கு தகுதி இல்லை. ஆமாம், தகுதி இல்லை தான். அதனால் ஆண்டவர் தகுதிப்படுத்தி அழைத்திருக்கார். சரி, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வாசிங்களேன். ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார், நம்ம யார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிப்போமா? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும். சரி, நீங்கள் நான் யார் எப்படி படைக்கப்பட்டோம் தெரியுமா? நிறைய நேரங்களில் ஏன் படைக்கப்பட்டோன்றதே மறந்துடுறோம். ஆதாம் மறந்த மாதிரி. ஆதாம் எதற்காக படைக்கப்பட்டான் என்று சொன்னால், இஸ் a representative ஆஃப் heaven. பரலோகத்தின் அந்த பிரஜை, பூமிக்கு அவன் தான் ரெப்ரசன்டேட்டிவ். யோபு 1ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா சாத்தான்ட்ட ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி தெரியுமா? நீ எங்கேருந்து வந்துக்கிறான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சாத்தான் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? I was just roaming around the complete world. நான் உலகம் அனைத்தையும் சுற்றிட்டு வரேன். அவனுக்கு உலகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பிசாசுக்கும் உலகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாருக்கும் உலகத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்குது? ஆதாமுக்கும் உலகத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. ஆதாம் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டான் என்று சொன்னால், தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டார். நீங்கள் நான் யார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம். எத்தனை பேர் நம்புகிறோம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோமா? சரி, ஆனால் எந்திரிச்சோன்னு என்ன தான் பார்க்குறோம்?
கண்ணாடி தான் பார்க்குறோம். நமக்கே நம்ம மேலே என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. டக்குன்னு திடீர்னு என்னை மூஞ்சியை கண்ணாடியில் பார்க்கும்போது நான் சாத்தா மாதிரியே தெரிவேன். டக்குன்னு எந்திரிச்சு மூஞ்சியில் பார்த்தா ஒருவேளை யோசிப்பேன், சாத்தா அப்படி தான் இருப்பானோ அப்படின்னு. ஆனால் சாத்தா என்னோட அழகாக இருப்பானோ. அப்போ அழகாக இருக்கிறவங்க யார் மாதிரி இருப்பாங்க? எப்படி போனாலும் முடியல. நீங்கள் நானும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், இந்த பூமியை ஆள பிறந்தவர்கள். இந்த பூமியை ஆண்டவர் ஆளும்படியாக ஆதாமை படைத்து அவன் போய் சொல்கிறான், ஆதாம், ஆண்டவரே நான் நிர்வாணியாய் நிற்கிறேன். கூப்பிட்றாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கான்னு கேட்குறாரு. ஆதாம் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன். ஆண்டவர் கேட்ட கேள்விக்கும் ஆதாம் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எங்கே இருக்கேன்னு கேட்டார். நீங்களாக தான் என்ன பண்ணீங்க, ஃபோன் பண்ணுறாங்க யாரோ உங்களுக்கு, நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்டேன்னு சொல்லுவோம். நீங்கள் செய்கிற வேலையை சொல்லுவீங்க, இல்லை நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, நான் ஒளிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லுவோமா? ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. மெசேஜ் அனுப்புகிறாங்க, வே ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவோமா? ஐ எம் வெரி ஸ்கேர்ட் டு பிக் அப் யுவர் ஃபோன், தட்ஸ் ரீசன் வை ஐ எம் நாட் பிக்கிங் அப் ஃபோன் சொல்லுவோமா? ஆதாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாவியாக இருக்கிறேன், நான் ஒளிஞ்சிட்ருக்கிறேன், நான் நிர்வாணமாக இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவர் உன்னத காரியத்திற்காக அழைத்தவர். ஆனால் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்குன்னு என்ன வச்சுருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒரு வசந்த வாசிப்போமா? மார்க்கு 10வது அதிகாரம் 28, 29 வாசிங்களேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி ம் 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 போதும். பேதுரு ஒரு கேள்வி கேட்டார். நிறைய பேதுரு அப்படின்னு சொன்னால் இன்னொரு பேர் அவருக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, முந்திரி கொட்டைன்னு அர்த்தம். சரியா? பேதுருக்கு இன்னொரு பேர் என்ன? முந்திரி கொட்டை. யார் கேள்வி கேட்டாலும் பதில் எங்கேருந்தா வரும்? பேதுருட்டு வரும். இப்போ ஆண்டவர் அந்த பேக்ரவுண்ட் சொன்னான்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. ஐஸ்வர்யவானை பற்றி பேசுகிறாரு. ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, நீ பரலோகத்துக்கு போக முடியாது, ஒட்டகமானது ஊசியின் காதிலே போனாலும் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னால் இவருக்கு பகீர்ந்துருச்சு. பேதுருக்கு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, யூதாஸ் கூட சுற்றிட்டு இருக்கிற 3-4-5 பேரில் யார் ஒருத்தர்? பேதுரு ஒருத்தர். நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னு சொன்னால், இந்த சீஷர்கள்லாம் எல்லோரும் இருக்கும்போது பேதுரு மட்டும் தனியாக இருப்பார். 2 கேரக்டர் தனியாகவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று யூதாஸ். 2 பேர்த்து பாருங்கள், ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கும் பைபிள். பேதுருவையும் ஹைலைட் பண்ணும், யூதாஸையும் ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் யூதாஸுக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம்? யூதாஸ் தப்பு பண்ணான், பேதுருவும் தப்பு பண்ணான். யூதாஸ் மனம் கசந்து அழுதான். வேதாகம் சொல்லுது, யூதாஸும் என்ன பண்ணான்? காட்டி கொடுத்துட்டுமே அப்படின்னு மனம் கசந்து அழுகிறான். பேதுருவும் என்ன பண்ணுறான்? மறுதளிச்சிட்டேன்னு மனம் கசந்து அழுகிறான். ஆனால் பேதுருக்கும் யூதாஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், யூதாஸ் மன்னிப்பு கேட்காம மனம் கசந்து அழுது நாண்டு கொண்டு செத்தான். பேதுரு மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டான், 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அன்றைக்கி நீங்கள் நானும் எந்த சைடில் இருக்கிறோம்? ஒருவேளை யூதாஸ், நான் யோசிப்பேன், ஆண்டவரே யூதாஸ் ஒருவேளை மனம் கசந்து அழுதா மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிச்சிருப்பீங்களா? மன்னிச்சிருப்பாரா? மன்னிச்சிருக்க மாட்டாரா? ஒருவேளை பேதுருவோட பெரிய ஊழியம் செஞ்சுருக்கலாம் தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு யூதாஸினுடைய பேரை பசங்களுக்கு வைக்கணும்னு ஆசைப்படுவோம்? யூதாஸை காட்டிலும் பேதுரு தான் நிறைய தப்பானான். 3 தடவை காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான். இயேசு தெரியுமா? தெரியாது. நீ தான் சுற்றிட்டு இருந்த இயேசு கூட. ஐயோ நான் இல்லவே இல்லை, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நீ தான் சுற்றிட்டு இருந்த, சத்தியமாக நான் இல்லைன்ட்டான். இதில் மகா பெரிய பாவி யார்? யூதாஸா பேதுருவா? ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, பேதுரு மனம் கசந்து அழுது அவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டான். சரி, இப்போ அதே பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28, 29. நான் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னடா இந்த கேள்வியை சும்மா சும்மா கேட்குறானே, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். லூக்கா 15:28 மட்டும் வாசிங்க. 28, 29 வாசிங்களேன். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. சரி, இது யார் தெரியுமா? ரொம்ப நல்ல பையன். யாருக்கா கெஸ்ட் இருக்கா யாருன்னு? மூத்த குமாரன். எந்த மூத்த குமாரன்? கெட்ட குமாரனுடைய அண்ணன். சிம்பிளாக சொல்ல போனால் கெட்ட குமாரனுடைய அண்ணன். கெட்ட குமாரனுடைய ஸ்டோரி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவன் ஆஸ்தி வாங்கினான், ஆஸ்தியை கொண்டு போனான், ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணான், கடைசியில் பன்னியோட சாப்பாடு சாப்பிட்டான், திரும்ப கெஞ்சி வந்தான் அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பா ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருந்தாரான் அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. வந்த உடனே கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போய் ஒரே பயங்கரமான விருந்து, ராஜ விருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ராஜ விருந்து கொடுத்தாரு. காலுக்கு செருப்பு விடுறாரு, புதுசாக மோதிரத்தை மாட்டி விடுறாரு, எல்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டார். கொடுத்துட்டு எல்லாம் அவங்க அண்ணன் வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறான். இதெல்லாம் நம்ப முடியல அவன் அண்ணனால். கூப்பிட்டு கேட்குறான், என்ன விசேஷமாக நம்ம வீட்டில் அப்படின்னு கேட்குறான். அவன் வேலைக்காரலாம் சொல்லிட்டான், ஆமாம் அவங்க தம்பி வந்துக்கிறாரு, அவருக்கு பயங்கர விருந்தாக இருக்குது. செம்ம கடுப்பாயிட்டார். லோக்கலாக சொல்லப்போனால் அப்படி தான், செம கடுப்பாயிட்டார், பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அவங்க அப்பா உள்ளே கூப்பிட்றாரு, வரமாட்டான்றான். என்ன கேட்குறான், நான் இவ்வளவு நாள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேன்னா? இல்லை. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பேச்சு பேசியிருக்கிறேன்னா? இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு நினச்சி வெளியே போயிருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டுக்குடியாக கொடுத்துக்கிறீங்களா? இல்லை. அவன் போயிட்டு வந்தோன்னே அவனுக்கு விருந்தே பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டான். அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நிறைய நேரங்களிலே ஆண்டவரே நான் சனிக்கிழமை 9:30 மணிக்கு கரெக்டாக சாப்பிட ஸ்கூல் ஆரம்பிச்சிடறேன் ஆண்டவரே, சனிக்கிழமை 9:30 மணிக்கு நான் சர்ச்சுக்கு வந்து உட்காந்துறேன் ஆண்டவரே, கரெக்டாக பிரசங்க கேட்குறேன், சொல்கிற வசனத்தையெல்லாம் வாசிக்கிறேன், நான் உண்மையாக உத்தமமாக இருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே வரலையே. என்னை விட பாவியாக இருக்கிறான், என்னை விட சர்ச்சுக்கு வராமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறான், என் பைபிளே படிக்க மாட்டேன்றான், அவன்லாம் பெரிய ஆள் ஆகிறான் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி ஆகுது? கேட்குறமா கேள்வி. நான் ஓய்வு நாளுக்கு உண்மையாக இருக்கிறேனே, ஆனால் ஓய்வு நாளில் தான் எல்லாமே வருது ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஏன் இப்படி வருது ஆண்டவரே? நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஓய்வு நாளுக்கு எனக்கு லீவ் கிடைக்க மாட்டேங்குது. நான் நல்ல வேலையை விட்டுட்டு சாதாரண வேலை செய்கிறேனே, நான் ஏன் முன்னேற மாட்டேன்றேன்? எனக்கு என்ன இருக்கு ஆண்டவரே? நிறைய நேரங்களில் நீங்கள் நான் கேட்கிற கேள்வி, எனக்கு என்ன கிடைக்கும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 5:11. எல்லாவற்றையும் விட்டு. சரி, இயேசு கிறிஸ்து வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இந்த சீஷருடைய அழைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருத்தன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், வா அப்படின்னு வந்துட்டான். ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான், போய் நின்று வா அப்படின்னு சொல்ல வந்துட்டான். இங்கே சொல்லுது, வேதாகமம் சொல்லுது 11வது வசனம், அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுரு கேட்குற கேள்வி வேலிடா இன்வேலிடா? பேதுரு ஒரு கேள்வி கேட்டானா இயேசுட்ட, அந்த கேள்வி சரியானதா இல்லை தேவையில்லாத கேள்வியா? சரியான கேள்வி தானே. அவன் கேட்ட கேள்வியில் ஆண்டவர் எந்த குறையுமே பார்க்கல. அவன் கேட்ட கேள்வி உண்மையானது தான். அவன் எப்படி கேட்கணும்னு நினச்சானோ அந்த கேள்வி உண்மையான கேள்வி. ஆண்டவரே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் வான்னு சொன்னீங்க, நான் ஏதாவது எதுவுமே பேசலை, நான் பாட்டுக்கு வந்துட்டேன் உங்கள் கூட, நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வரட்டுமா இல்லை ஒரு 2 மாதம் கழித்து வரட்டுமான்னு சொல்லி அது அந்த அந்த டைமே கேட்கல உங்கள்கிட்ட ஆண்டவரே, அவகாசம் கேட்கவில்லை, நீங்கள் வான்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன், இதெல்லாம் விட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, ஐஸ்வர்யான பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறீங்களே, நான் இவ்வளோ வருஷமாக உங்களோடு இருக்கிறேனே, நான் வருவேனா வரமாட்டேனான்னு கேள்வி. 30 வருஷமாக நான் அட்வென்டிஸ்டில் இருக்கிறேனே, 60 வருஷமாக நான் சத்தியத்தை கை கொள்கிறேனே,
25 வருஷமாக நான் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேனே, நான் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனான்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி தானே? இப்போ எனக்கே சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் எப்படி பைபிள்ஸ் கொடுப்பேன்? இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் எந்திரிப்பேனா அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொருவரும் யாராக மரிக்கும் போது என்ன சொல்லி ப்ரேயர் பண்ணுறோம்? பரலோகத்தின் ஆண்டவர் மேகங்கள் மேல் வரும்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பார்கள். உயிரோடு இருக்கிற நமக்கே நம்பிக்கை இல்லையே. நான் பரிசுத்தவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரோடு இருக்கிறோம், நமக்கே நம்பிக்கை இல்லை. நான் செத்ததுக்கப்புறம் பரலோகத்துக்கு எந்திரிப்பேன்னு சொல்லி எப்படி நம்புகிறோம் நம்ம? பேதுரு கேட்ட கேள்வியில் ஒரே ஒரு அர்த்தம் தான் இருந்துச்சு. ஆண்டவரே, நான் இவ்வளோ செய்கிற ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய பதிலை பார்க்கலாமா? இது வரைக்கும் நீங்களும் நானும் நிறைய காரியங்களை நாம் பார்த்துருக்கோம், நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், நிறைய சாட்சிகள் நாம் கேட்டிருக்கோம். ஆண்டவர் இதை செய்தார், அதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, உயிரை காப்பாற்றினான்னு சொல்லி நம்ம சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். எல்லா கேள்விக்கும் பின்னாடி என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவரே, பொழைக்க வச்சிட்டிங்கல்ல, இருக்கிறேன்ல, எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய ஒரு சாட்சியை நிறைய நேரத்தில் கேட்டிருப்போம். ஒரு குடும்பம் கடவுளுக்காக நின்ற ஒரு சம்பவத்தை நீங்களான்னு கேட்டிருப்போம். எத்தனை பேர்த்துக்கு ஐ ஹாவ் டிசைடட் அப்படின்ற பாட்டுக்கு தெரியும்? ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் தெரியுமா? அவருடைய பேக்ரவுண்ட் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கும். அப்படி தானே? ஒரு குடும்பம் இருந்துச்சு நாகாலாண்டில். போர் அப்படின்ற ஒரு ட்ரைப் சேர்ந்த ஒரு குடும்பம். இந்த பாட்டு எப்படி ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். சாது சுந்தர் சிங் அப்படின்ற ஒரு போதகர் மூலிமா இந்த பாட்டு உலகத்துக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அந்த 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 சரித்திரத்தை வாசிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? அந்த குடும்பம் இயேசுவுக்காக நிற்குது, ஒரு குடும்பம் நிற்குது, மொத்த கிராமமும் எதிர்த்து நிற்குது. ஒரே ஒரு குடும்பம் தான் நிற்குது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். அந்த குடும்பம் இங்கே நிற்குது. எங்கே நிற்குது அப்படின்னு சொன்னால் கன் பாயிண்டில் நிற்குது. கொல்ல போகிறேன், சாகடிக்க போகிறாங்க, மறிக்க போகிற தருவாயில் நிற்கிறாங்க. அந்த ஊர் தலைவர் கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எங்களை ஏற்றுக்கிறியா இல்லை இயேசுவை ஏற்றுக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இல்லைப்பா, நல்லா யோசிச்சுக்க. இயேசு நீ செத்துட்டானா பார்க்க மாட்டார். நீ இப்போ சாக போகிற, நீ சாகிறதுக்கு முன்னாடி உன் பிள்ளைங்களும் சாக போகிறாங்க. நீ கரெக்டாக முடிவெடு. உனக்கு நாங்கள் முக்கியமா கடவுள் முக்கியமா அப்படின்னு சொன்னோன்னே ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். 2 குழந்தைங்களையும் கொண்டுட்டாங்க. மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாங்க. மறுபடியும் முடிவு பண்ணிக்கப்பா, நாங்கள் முக்கியமா ஆண்டவர் முக்கியமா? உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே அப்படின்னு சொன்னாராம். அவருடைய மனைவியும் கொண்டுட்டாங்க. மறுபடியும் அவர் கேட்குறாங்க, அதே கேள்வி கேட்குறாங்க, யார் முக்கியம்? நீ சாக போகிற, கடைசியாக முடிவு பண்ணிக்க, உன் குடும்பம் இறந்துருச்சு, உன்னையாவது நீ காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நோ டேர்னிங் பேக். என்ன சொல்கிறாரு? திரும்ப பார்க்க மாட்டேன். உலகம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஏன் உயிரே போனாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிற்பேன். இந்த கதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது பெரிய ராஜரீக கூட்டமாக அழைக்கிறாரு. ஆதாம் ஏவாளை எதுக்கு படைத்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியை ஆளும்படியாக படைத்தார். இது எல்லாத்தையும் கடந்து வந்து கடைசியில் எங்கே நிற்கிறோம்? இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எதுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், சந்தோஷமாக இருக்க போகுதா அப்படின்னு சொன்னால் இல்லை, சமாதானமாக இருக்க போகுதா அப்படின்னு சொன்னால் இல்லை, ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்க போகுதா அப்படின்னா இல்லை. எப்படி இருக்க போகுது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், பவுல் எழுதுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவர் எவ்வளோ ஓடினார் தெரியுமா? எத்தனை அடி வாங்கினார் தெரியுமா? எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து அவர் சாகிற வரைக்கும் படாத பாடுபட்டார். இங்கேருந்து அங்கே போட்டில் அடிபட்டு சாக போகிறாரு, பாம்புக்கு அடிபடுறாரு, வாரினால் அடிபடுறாரு, அத்தனை அடி வாங்கி சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை. இன்றைக்கி நீங்கள் நானும் என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் தெரியுமா? when I become a Seventh-day Adventist, God bless me. ஆசிரிக்கிறாரா? ஆமாம்.
எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் நீங்கள் நான் பேசுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறோம். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கணும். நானும் சொல்கிறேன், நம்மளை பாடுகளை அனுபவிக்க தான் கூட்டு வந்துக்கிறாரு. கஷ்டமாக இருக்குது, இப்போவே நிற்க முடியலன்னு சொன்னால் எங்கே நிற்க முடியாது? காலாட்படைகளோடு ஓடும் பொழுதே நீங்கள் நான் நிற்க முடியவில்லைன்னு சொன்னால், குதிரைகளோடு யுத்தங்களோடு எப்படி ஓடுவோம்? சரி, வசந்த வாசிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் 1-2. பேதுரு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. பேதுருவே, நீ நிறைய இழந்துட்டப்பா. நீ நிறைய எனக்காக நீ வீட்டை விட்டுட்ட, நீ மனைவி பிள்ளைகளை விட்டுட்ட, நீ செஞ்ச வேலையை விட்டுட்ட. நான் எப்போ போகிறேனோ எங்கே போகிறேனோ எங்கூடையே படுத்து தூங்கி எல்லா பக்கமும் வந்திருக்கிற. நான் நடந்தேன்னு சொன்னால் நீ என்னோடய நடக்கிற. நான் தண்ணியில் நடந்தேன்னு சொன்னால் நானும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கூடயே வர. ஆனால் நீ கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்களேன். யோவான் 14வது அதிகாரம் 1-2. இந்த கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிற பதில், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பா. எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே, எனக்கு என்ன இப்போ வரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்காத. டோன்ட் பி அஃப்ரைட், கலங்காத. அப்புறம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இருக்கு, அப்படி இல்லாதிருந்தால் ஆண்டவர் சொல்கிற முதல் பதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீ சாதாரணமான எல்லாத்தையும் விட்டுருப்பா. நான் என்ன பண்ண போகிறேன் சொன்னேன், ஐம் கோயிங் பேக் டு மை ஃபாதர். என்னுடைய பிதாவை இடத்துல நான் திரும்பி போகிறேன். நான் திரும்ப வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல கூடியிருப்பேன். எதுக்கு உங்களை என்னை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒரு நல்ல வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கிறாரு. அந்த வீட்டில் உங்களை என்னையும் சேர்க்கறதுக்காக போகிறாரு. முதல் ஆசீர்வாதம், பரலோகத்திலே நமக்கு வீடு உண்டாயிருக்கிறது. ரெண்டாவது, மத்தேயு 19வது அதிகாரம் 28-29 வாசிக்கலாமா? 19வது அதிகாரம் 28-29. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் சரி, ரெண்டாவது ஆசீர்வாதம். நீ கேள்வி கேட்டப்பா, நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பதில். முதல் பதில் என்ன சொன்னார்? உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது, சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். யார் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொன்னால், 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்கிற ராஜாக்களாக உங்களை என்னையும் உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பேதுருவுக்கு. 1 பேதுரு நம்ம வாசித்தோம், ஆண்டவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அதே வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் எங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நியாயம் விசாரிக்கிறவர்களாக உட்கார போகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு. அதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 6:3 வாசிங்களேன் யாராவது. முதல் பதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, உங்களை என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களாக உட்கார வைத்திருக்கிறான்னு சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இன்னொரு பதில் சொல்கிறார், வாசிங்களேன். தேவதூதர்களையும். சரி, இதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்களேன். அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம், மேலே வசனம். ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க பவுல். என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் நானும் தேவதூதர்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அற்ப வழக்குகளை ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நிறைய நேரத்தில் நீங்கள் நானும் மற்ற திருச்சபைகள் பார்க்குறோம், நம்ம திருச்சபையில் பார்க்குறோம், மற்ற தலைவர்களை பார்க்குறோம், நம்ம தலைவர்களை பார்க்குறோம், ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். பார்த்தா நம்ம தலைவர்கள் மற்ற தலைவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அவனும் பாவி, நாமளும் பாவி. அவன் பரலோகத்துக்கு போவானான்னு தெரியாது, நாமளும் பரலோகத்துக்கு போவானு தெரியாது. அந்த தலைவர்கள் அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போவாங்களும் அவனுக்கு தெரியாது. நம்ம தலைவர்கள் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவாங்களான்னு தெரியாது. இவ்வளோ இருந்தாலும் எலிஞ்சு சொல்கிறாங்க, இந்த படகு விட்டு என்ன பண்ணாத, வெளில போகாத.
திருச்சபை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை பாவமாக இருந்தாலும் சரி, திருச்சபைக்கு வரும் பொழுது சபை கூடுதலை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது சொல்கிறாரு, சபைக்கு எதுக்குடா வரணும், நான் சபைக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சபை என்னை எப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட்ஸ் மோல்டிங் மீ, என்னை பரிசுத்தமாக மாற்றுறது எங்கே தான் நடக்குது அப்படின்னா சபையில் தான் நடக்குது. ஆண்டவர் எங்கே அதிகமாக பேசுகிறாரு? சபையில் தான் பேசுகிறாரு. என் வீட்டில் பேச மாட்டாரா அப்படின்னா, சபையில் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ரெவரன்ஸ் இருக்கும், ஒரு பயபக்தி இருக்கும், பேச மாட்டோம். நான் பைபிள் நிறைய எங்கே படிக்கிறதுனா இப்போ இங்கே தான். நான் பிரசங்கம் நிறைய எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா சர்ச்சில் உட்காந்து தான். வீட்டில் உட்காந்தா பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நான் ஒரு பெரிய ஷீட்டை வச்சு உட்காருவேன், நான் பிரசங்கம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வசனம் வராது. ஆனால் திருச்சபையில் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், 10 செர்மன் அசால்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அத்தனை வசனங்களையும் அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது எங்கே தான் ஞாபகப்படுத்துகிறாரு? உங்களையும் என்னையும் திருச்சபையில் தான். இத்தனையும் செய்கிறாரு, இத்தனை காரியங்களையும் ஆண்டு சொல்கிறாரு. நீங்களும் நானும் அற்ப வழக்குகளை தீர்க்க முடியாமல் நிறைய நேரத்தில் இந்த சொன்னார், நீங்கள் சீக்கிரமாக சாணம்னா பொறாமப்படுஞ்சான்னு சொன்னார். அப்படிதான் சொன்னார், 3 தடவை சொல்லிட்டார். அதையே நீங்கள் சீக்கிரமாக சாகணுன்னா பொறாமப்படுங்க, வயிற்றெரிச்சல் படுங்க அப்படின்னு சொன்னேன். நேற்றுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் போனோன்னு எனக்கு வயிறு எரிஞ்சுது அப்படின்னாரு. அது வேறு கணக்கு சொன்னார். நீங்கள் நானும் உலக பிரகாரமான காரியங்களில் இருந்தோன்னு சொன்னால், தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் பரிசுத்தவான்களை நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் தேவதூதர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் எப்பொழுது மாறுவோம்? சரி, கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். பேதுரு கேட்கிற கேள்விக்கு 2 பதில் சொன்னார் ஆண்டவர். 3வது பதில் சொன்னார். 1, உனக்காக வீடு ஆயத்தம் பண்ணியிருக்கப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னாரு. 2வது, என்னெல்லாம் இறந்தையோ அதெல்லாம் திரும்ப கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நியாயத்திருக்கிறவர்களாக அமர வைப்பேன்னு சொல்கிறாரு. 3வது பதில் என்ன சொல்கிறாரு? அவங்கள மாத்திரம் நியாயத்திருக்கலப்பா, நீ தேவதூதர்களையும் நியாயத்திருக்கிற அப்படின்னு சொல்லி 3வது பதில் சொல்கிறார். 4வது பதில் வாசிங்களேன். இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல. சரி, 4வது பதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அந்த ஜீவ கிரீடத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? க்ரௌன் கொடுப்பாரு. அந்த க்ரௌனில் என்ன வச்சுருப்பாரு? ஸ்டார்ஸ். நிறைய பேர் நிலாவில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. நிறைய நட்சத்திரங்கள் பேரில் அவங்க பேரை மாற்றிருக்கிறாங்க. நிறைய நட்சத்திரங்கள், நிறைய நடிகைகளுடைய நட்சத்திரங்கள் இருக்குது, நடிகர்களுடைய நட்சத்திரங்கள் இருக்குது, பெரிய பெரிய பிரபலங்கள் பணக்காரர்களுடைய பெயரில் நட்சத்திரங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நட்சத்திரங்களில் பெயர் மட்டும் மாற்றாதப்பா, நட்சத்திரத்தையும் அவனுக்கு கிரீடமாக கொடுக்குறேன் அப்படின்றார். பேதுருக்கு சொல்கிறாரு ஆண்டவர், நீ எதெல்லாம் இழந்தியோ, எதெல்லாம் உனக்கு இல்லாமல் போச்சோ அதெல்லாம் என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால், ரெட்டத்தனையாக உனக்கு தரேன், உன் சிங்காசனத்தில் உட்காந்து வச்சு அழகு பார்க்குறேன்ப்பா. அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய நல்ல கிரீடத்தை உனக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு மனுஷன்கிட்ட போய் உனக்கு பரலோகம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், பரலோகத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாராம். என்னப்பா உன் குடும்பம் வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, சர்ச் மெம்பர்ஸ் வருவாங்க, இவங்களும் வருவாங்க. சரி, குடும்பத்தில் யார் வருவா அப்படின்னு கேட்டாராம். குடும்பத்தில் யார் வருவாங்க? பிள்ளைங்க வருவாங்க, உங்கள் மனைவி வருவாங்க. எங்கே வருவாங்கன்னு கேட்டாராம். பரலோகத்துக்கு. அப்போ எதுக்கே நான் பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னாராம். பரலோகத்துக்கு என் ஒய்ஃப் அங்கே இருந்தால் நான் ஏன் பரலோகத்துக்கு போகிறேன்னா நரகத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கி நீங்களாம் குடும்பமாக போகணுமா தனியாக போகணுமா பரலோகத்துக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிங்காசனத்தை வைத்து அழகு பார்க்கிறவர்களாக நான் இருக்கிறேன். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3, 4வது வசனத்தை யாரும் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 21, 3, 4. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது சரி, கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விட்டுட்டு போகிறேன், நீ கவலைப்படாதப்பா. நான் என்ன பண்ணுவேன், நான் மாத்திரம் போவேனா இல்லை என்னை மாத்திரம் வச்சுப்பீங்களா ஆண்டவரே, நீங்கள் எங்கே இருப்பீங்க? நிறைய கேள்வி இருந்துச்சு சீஷர்களுக்கு இயேசு வாழும் பொழுது. நான் எங்கே போனாலும் வருவேன். பேதுரு சொல்கிறா, ஆண்டவரே நான் மறிக்க விட மாட்டேன். நீங்கள் மறிக்கிறதுக்கு பதிலாக யார் மறிப்பேன்னு சொல்கிறாரு? நான் மறிப்பேன் அப்படின்றாரு.
நான் போகிற இடத்துக்கெல்லாம் வர முடியாதுப்பா, நான் கழுவுற பாத்திரத்தில் நீ கழுவ முடியாது அப்படின்றாரு போகும்போது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பெரிய மாண்டசரி, எப்படி சொல்கிறது, இந்த நிறைய குருமார்கள் இருப்பாங்க, குரு சிஷ்யர்கள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் புதுசாக ஒரு சிஷ்யர் சேர்ந்தாராம். நல்லா கவனிங்க, இது வரைக்கும் பிரசங்க கவனிக்கலாம், பிரச்சனை இல்லை, இப்போ கவனிங்க. அந்த ஆசிரமத்தில் அந்த முனிவர் இருக்கார். அந்த முனிவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்களாம். அப்படி அந்த சீடர்கள் இருக்கும்போது ஒரு சீடர் வந்து புதுசாக அப்படி ஜாயின் பண்ணியிருந்தானோ. அப்படி புதுசாக இருக்கும்போது எல்லாத்தையும் ரிவ்யூ எடுப்பாங்கள்ல, ஆசிரமம் நல்லா இருக்கா அப்படிங்கும்போது அவன் சொன்னானா, ஆசிரமம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னானோ. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னானோ. ஃபஸ்ட் இயர் முதல் வருஷம் என்ன, கட்டடமெல்லாம் ஒழுங்காக இல்லை, மண் தரையிலே உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னானோ. சரின்னு விட்டார். 2வது வருஷம் கூப்பிட்டார் மறுபடியும். எல்லாத்தையும் கூப்பிடும்போது இவன் எந்திரிச்சு டக்குன்னு, ரூமெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்குது, ஒரு பெட்ஷீட் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் டெய்லியும் குளிரில் தூங்குறேன் அப்படின்னு சொன்னானோ. ஃபஸ்ட் இயர் என்ன சொன்னான், கட்டடம் சரியில்லை, மண் தரையாக இருக்குது, எதுவும் சரியில்லை அப்படின்னு சொன்னான். 2வது வருஷம் என்ன சொன்னான், ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி விட்டுட்டார். 3வது வருஷம் கூப்பிட்டாரு. 3வது வருஷம் தான் முடிக்க போகிறான். 3rd இயர், 3 இயர்ஸ்னு வச்சுக்கலாமா, 3 இயர் பேச்சுலர்ஸ்னு வச்சுக்கலாம். 3வது வருஷம் ஃபைனல் கூப்பிட்டாரு. என்னப்பா எல்லாம் பிடிச்சிருந்தா, 2 வருஷம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணியே, எதாவது பிடிச்சிருந்துச்சா உனக்கு இந்த வருஷம் ஏதாவது போகிறதுக்குள்ளே அப்படின்னு கேட்டாரான். அவன் சொன்னாரான், சாப்பாடு தாங்க ஐயா கொஞ்சம் சரியில்லை, எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் சாப்பாடு தான் என்ன பண்ணல, சரியில்லை. சாப்பாடு முக்கியமாக இல்லையா, சாப்பாடு தாங்க ஐயா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அவர் 2 நிமிஷம் அப்படி உத்து பார்த்தாராம். அப்போ நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, எதுவுமே கற்றுக்கல, வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கி நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன தான் பண்ணுறோம், அவனுடைய சமூகத்தில் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் தான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, இந்த கேள்வி மாத்திரம் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு நீங்கள் நானும் பதில் சொல்ல வேண்டியது நம்மகிட்ட இல்லை, ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் யாருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக. யாரை போல வாழ வேண்டும், ஆண்டவரை போல. யாரை பற்றி சொல்லி வாழ வேண்டும், ஆண்டவரை. இந்த 3 காரியங்களும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நானும் ஓட்டிகிட்டே இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் கோடாரி இருந்துகிட்டே இருக்குது. அந்த கோடாரி எப்போ வெட்டுவாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆண்டவர் மறுபடியும் இன்னொரு வருஷத்தை கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த சீஷனை போல் நீங்களும் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோமா, ஆண்டவர் இது என் வாழ்க்கையில் சரியில்லை, அது என் வாழ்க்கையில் சரியில்லை, இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. நேராக இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் வச்சார், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் வச்சார். அப்போயும் என்ன பண்ணாங்க, அப்பையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில் குறை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோமா, குறை சொல்லுகிறவர்களாக ஆண்டவரத்தில் இருக்கிறோமா, ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை எனக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறவர்களாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்காக நான் பாடு அனுபவிக்கிறவனாக, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் பாவியாக வாழ்ந்துட்டேன், இன்றிலிருந்து நான் உமக்காக பரிசுத்தமாக வாழப்போகிறேன் முடிவோடு இருக்கிறோமா, நீங்கள் நானும் முடிவு செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.